நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சுபகிருது ஆண்டின் மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன் சொல்ல இருக்கிறோம். ஆங்கில தேதி 16/12/2022 முதல் 14/1/2023 வரைக்கும் உள்ளடக்கிய மொத்தம் 30 நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க, ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு இந்த மார்கழி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ரிஷபராசி காலபூஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருக சீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 15 நாள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல தனுசில் இருக்கிறார் 15 நாள். அப்போது அடுத்த 15 நாள் உங்களுக்கு மகரம் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தருகிறார். முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படுங்க. முதல் 15 நாள் சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும், சுக்கிரன் சொன்னால் சினிமா, தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் இப்படி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். ஒரு சான்ஸ் வர்ற மாதிரி வரும், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது கை நழுவி வேறு ஒருத்தருக்கு போயிடும். அதனால் இந்த ஒப்பனை கலைஞர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், துணிக்கடை, நகைக்கடை போன்றவற்றில் பணிபுரிபவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் முதல் 15 நாள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணுங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறார். வழக்கமாக இந்த ரிஷப ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக எதையும் சரியாக செய்யக்கூடியவர்கள், நிதான போக்கை கடைபிடித்தாலும் அது கடைசியில் வெற்றியை பெறுபவர்கள். ஆனால் செவ்வாய் உட்காந்துட்டார். துரு விறுவிறுன்னு தேவையில்லாத கூடுதல் அவசரம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த மாதம், இந்த மார்கழி மாதத்தில் தேவையில்லாத அவசரம், கூடுதல் அவசரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். இது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று கணக்க ஒன்று பண்ணி பிரச்சனை வரலாம். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி புதன் 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். அப்போது நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். திருமணம் வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். புதன் சார்ந்த அன்பர்கள், அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்கள், யூடியூப்பில் நீங்கள் எபிசோட் போடுறீங்க இல்லையா, சேனல் வச்சுருக்கீங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் இந்த பணியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். மற்றபடி வாக்கு சாதுரியம் உடையவர்கள் கூட ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணுவீங்க. எந்த குறையும் இருக்காது. 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. 3ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்குறார். அப்போது கலைத்துறையில் சேர்ந்த அன்பர்கள் கூட சான்ஸு கிடைக்கும். பட் இருந்தாலும் முதல் 15 நாள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. அடுத்த 15 நாள் கொஞ்சம் நிம்மதியாக 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக யோக பாக்கியங்களை பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். இந்த கம்யூனிகேஷன் பாவம், சினிமா கலைஞர்கள்,
இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 4க்குடையவன் 8ல் இருக்கிறதால என்ன அப்படின்னா தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனைகள் வரும். ஒன்று தாய்க்கு தேக ஆரோக்கியம் இருக்கும், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். முதல் 15 நாள் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அடுத்த 15 நாள் நல்லா ஸ்மூத்தாக போகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும். உங்கள் தந்தைக்கு கூட சில பிரச்சனைகள் வரக்கூடும். சமூகத்தில் பேரு புகழ் அதாவது மங்கி அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படலாம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இந்த 6ல் கேது இருந்தால் என்ன அப்படின்னாக்கா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த கேது பகவான் கொடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருவார் அப்படின்னு சொல்லலாம். 6ல் கேது உட்காரணுங்க. ஆனால் சனி பார்க்குறதால சில பிரச்சனைகள் வரக்கூடும். எதிரிகளால் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க கொஞ்சம் அதை இந்த மாதம் சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். அதாவது திணறல் இருக்கும். எப்படி எதை வாங்கி எங்கே கொடுக்கறது, எப்படி இந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க. எல்லா தாஸ்தாவேஜிக்களும் சரிவர எடுத்து செல்லுங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்துக்கான தேதி குறிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மற்றபடி உங்களுக்கு செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட், மொத்த சில்லறை வணிகர்கள், கட்டிடக் கலைஞர்கள், கட்டுமான கலைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ராசிநாதன் பார்க்குறார். அப்போது குருவும் பார்க்குறார். ரொம்ப சிறப்புங்க. அதாவது இந்த நிலை சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் இடம் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு மறைவு தான். அதனால தான் சொன்னோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்றுங்கள். சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது, நிபுணத்துவ யோகம். 2ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைஞ்சாலும் 2ஆம் சப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவு, பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஆனால் வரவு செலவு சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அவர். 9ஆம் இடத்துல சனி பகவான், சுக்கிர பகவான். அப்போது முதல் 15 நாள் மார்கழி 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, அரசு கருவூலம், வங்கி, தனியார் வங்கி, இன்சூரன்ஸ், சிட் ஃபண்டு போன்றவற்றில் பணிபுரிபவர்கள், நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் பங்கு போன்ற சினிமா, தியேட்டர், மால் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. மற்றபடி 11ல் குரு இருப்பது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், ஆலய பணியாளர்கள், குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது நடக்கும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதையும் தாண்டி பிள்ளைகளால் அனுகூலம். மற்றபடி ஒரு சிலர் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு.
12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஏதாவது ஒரு செலவை எடுத்துகிட்டு வருவார். பொருளாதாரத்தை தங்க விட மாட்டார். 12 இருக்கிற ராகு இடமாற்றத்தையும் கொடுப்போம். ஏதோ வேலை பார்க்குற இடத்த இங்கேருந்து அங்கே தூக்கி போடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை ஒரே ஆஃபீஸில் இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும். ஒரு சிலர் வெளிநாட்டில் தாங்க நாங்கள் இருக்கிறேன், ஆனால் இன்னொரு வெளிநாட்டுக்கு எங்களை போக சொல்கிறாங்க, அங்கே போய் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு இந்த நிலையை செய்வார் ராகு பகவான். 2ஆம் இடத்தை ராகு பார்க்குறதால ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த செலவினங்களும் ஏற்படும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 7, 8, 9 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினமாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பொது பலனை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு முதல் 15 நாள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு தேக்க நிலை, ஒரு மந்த நிலை இருக்கும். அடுத்த 15 நாள் நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய, சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக அமைகிறது. நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.